வகுப்பு கோயம்புத்தூர் கண்டன் பயிற்சி கொண்ட ராஜேஸ்வரன் செஞ்சிருந்தாலும் இந்தியாவை தேடி பேசாமல் வைத்துக்கிறாங்க. சில எட்ட முத்துராணி விளையாடணும் உங்களை தேடிட்டு அப்படியே இந்த பூவோட திரும்பினாராம். என்ன அவசரமோ தேவர்கள் கூப்பிடுறாங்களேன்னு. அதனால செந்தில் ஆண்டவருக்கு பேர் என்ன? பூஜாமூர்த்தி அப்படின்னு பேர். பூனா பூர்த்தி செய்தல், ஜானா உண்டாக்குதல், மல மாய கண்மங்களை பூர்த்தி செய்து சிவஞான அனுபவத்தை உண்டாக்கி தருகின்ற தெய்வம் நம்முடைய செந்தில் ஆண்டவர். செந்தில் ஆண்டவர் கையை பார்த்துருக்கீங்களா? அவருடைய கையில ஒரு பூ இருக்கும். தேவர்களுக்காக அப்படியே சிவபூஜையை நிறுத்திட்டு இப்படி திரும்பி காட்சி கொடுத்த கோலம் தான் இன்னைக்கும் நாம பெருமாளை இங்க தரிசனம் பண்றோம். தேவர்களுக்காக திரும்பியவர் நமக்காகவும் நம் குரலுக்காகவும் திரும்ப மாட்டாரா? நாம அவர் சுவாமி 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 என்ன பாரு கூப்பிட கூப்பிட அவர் நம்மை நோக்கி வருவார். நம்முடைய பிரார்த்தனைகள் அனைத்தையும் அவர் செவிமடுப்பார். உள்ளம் உருகி உள்ளத்தோடு அந்த பெருமானை நாம் திருவடி தொழுதோம் என்றால் நிச்சயமாக கந்தன் கடவுள் நம் அனைவரையும் கைதூக்கி காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு அவருடைய திருவடிகளை பணிந்து அடுத்து உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்கேன். உள்ளத்திலே அவன்தான், அவனை நம்பிதான் நாம். அப்போ நாம அவரை நம்பி இருக்கிறோம். சகோதரர் வேல்முருகன் அவர்கள் ஒரு அந்த பாடலை செய்வார்கள். பக்தகோடி பெருமக்கள் உட்காரலாம், இன்னும் நேரம் இருக்கு, அவசரப்பட வேண்டாம், கொஞ்சம் உட்காருங்க. சுவாமி புறப்பட்ட உடனே நான் சொல்றேன். நான் என்ன சொல்றது, என்ன சொல்லவா உறுதிங்க? நீங்க சுவாமி கலப்பதும் நீங்க என் பேச்சையா கேட்பீங்க, இல்ல எங்க பாட்டையா கேட்பீங்க. உங்க பாட்டுக்கு நீங்க இருப்பீங்க, நாங்க எங்க பாட்டுக்கு நாங்க பாடுவோம். அதனால அது வரைக்குமாவது கொஞ்சம் எல்லாரும் அமைதியா பொறுமையா இருங்க. சுவாமி புறப்பட்ட உடனே கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன்.